ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஸ்மிக் ஆண்டு பாருங்கள், நொடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம்தான் இந்த காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பால்வழி திரளை பூமி ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு ஆகும் அந்த ஒரு காலம் தான் காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஸ்மிக் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய புவியில் 225 மில்லியன் புவி ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகருவது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். அதுதான் பார்த்திங்கன்னா துருவ விண்மீன். ஆனால் பார்த்திங்கன்னா துருவ விண்மீனும் நகருது. அது நம்மளுடைய புவியோட சுழல் அச்சுக்கு மேலே, நம்மளோட புவி இருக்குன்னா இந்த சுழல் அச்சு சென்டராக இருக்கும் பார்த்திங்களா, இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இந்த துருவ விண்மீன் நகராதது போல் தோன்றுகிறது. இதுதான் அந்த பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொஷின் கேட்கலாம். அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரிவது எந்த விண்மீன் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு துருவ விண்மீன்.